காலையில் காகிதத்திலான கைமுறை பயணச்சீட்டுகள் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் தற்போது சென்னை ஒன் செயலி சீராகியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருந்த சென்னை ஒன் செயலி சீரானதாக மாநகர போக்குவரத்து கழகம் தற்போது அறிவித்துள்ளது. கோளாறு சரி செய்யப்பட்டதால் சென்னை ஒன் செயலி மூலம் பேருந்து டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்களில் தொழில்நுட்ப கோளாறால் சென்னை ஒன் செயலி காலையில் செயல்படவில்லை. காலையில் காகிதத்திலான கைமுறை பயணச்சீட்டுகள் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் தற்போது கோளாறு சரி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, விவரங்கள். சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சமீபத்தில் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்கள் மூலமாக பயணிகளுக்கு டிக்கெட் வழங்கும் முறை என்பது முழுவதுமாக தமிழகம் முழுவதும் அமல்பட்டு செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதிகாலை திடீரென மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்களில், அதாவது இடிஎம் மிஷின் என்று சொல்லக்கூடிய அந்த இயந்திரங்களில் எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் அதிகாலை முதலே பயணிகளுக்கு அந்த மின்னணு அந்த இயந்திரம் மூலமாக பயணச்சீட்டு வழங்குவதில் தற்காலிக தடை ஏற்பட்டது. இதன் காரணமாக தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படும் வரை நடத்துனர்கள் மூலமாக காகிதத்திலான அந்த கைமுறை பயணச்சீட்டுகள் வழங்கப்படும் என்று மட்டுமே மாநகர போக்குவரத்து கழகம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் குறிப்பாக யூபிஐ, என்சிஎம்சி என்று சொல்லக்கூடிய கார்டுகள் மற்றும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்ற பண பரிமாற்றங்கள் ஏற்க இயலாது என்றும் பொதுமக்கள் இந்த தற்காலிக செயல்பாடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் சற்று முன்பாக இந்த மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிவிப்பில் சென்னை ஒன் செயலி நன்றாக மீண்டும் வேலை செய்ய முடிகிறது. எனவே பயணிகள் செயலி மூலமாக பேருந்து டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து வழக்கம் போல பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பாலாஜி, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.